இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நம்மிடம் சொல்லுகிற செய்தி, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திலே சுமை தாங்கிகளா அல்லது சுமையா என்ற சிந்தனையில் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் சுமை தாங்கிகளாக மட்டுமே இருக்க நாம் கற்றுக்கொள்ள இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது எப்பொழுது அந்த எகிப்து தேசத்திற்கு பஞ்சம் பிழைப்பதற்காக போனார்களோ அந்த நொடியிலிருந்து பிறகு எகிப்திலிருந்து யாவே இறைவன் அவர்களை மீட்டு வரக்கூடிய அந்த கானான் தேசத்தை நோக்கி அந்த பயணத்திலே 40 ஆண்டு காலம் அவர்கள் பயணம் செய்தாலும் ஒவ்வொரு முறையும் பலவிதமான மக்கள் அல்லது அரசாட்சியின் கீழ் அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். எகிப்து தேசம், பிறகு பாரசீகர்களுடைய படையெடுப்பு, அசிரியருடைய படையெடுப்பு, அதை தொடர்ந்து கிரேக்கர்கள், இன்னும் கடைசியிலே ரோமையர்கள் வரை அவர்கள் ஒவ்வொரு முறையும் மக்கள் மற்றவர்களுக்கு அடிமைகளாகத்தான் வாழ்ந்தார்கள். அதையும் தாண்டி தொடர்ந்து இயேசுனுடைய காலகட்டத்திலே பார்க்கிற பொழுது இந்த அரசியல் அடிமைத்தனம் ஒரு புறம் இருந்தது என்று சொன்னால், மறுபுறம் ஆன்மீக அடிமைத்தனம். மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர், சதுசேயர் இந்த கூட்டத்தினர் சட்டத்தின் மேல் சட்டம் போட்டு மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்தார்கள். எனவே அத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அந்த ஒரு மேலான மிக இரக்கம் நிறைந்த ஒரு வார்த்தைகளை இன்றைய நற்செய்தியிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வு முழுவதும் ஏதோ ஒரு விடத்திலே அரசியல் அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக அடிமைத்தனத்திலும் சிக்கொண்டு வேதனையுட்ட போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி அவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். யாவே இறைவன் அவர்களை ஒவ்வொரு முறையும் மீட்டெடுக்கிறார் என்பதுதான் இன்றைய திருப்பாடலும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஏனென்றால் இதோ என்னுடைய மக்கள், இஸ்ராயல் மக்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்பது மீட்பின் வரலாறிலே ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். அவ்வப்போது நமக்கு தேறுதலை ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத ஒரு செய்தி. அதைத்தான் அதனுடைய நீட்சியாக இன்றைய நற்செய்தியிலே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அந்த அன்பை, இரக்கத்தை நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடியவராக, அந்த பெரும் சுமை சுமந்தவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனாக நம்மை அழைக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தையை கேட்பதோடு மட்டும் நாம் கடந்து போனால் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடையாது. இறைவார்த்தை வாழ்வாக்கப்பட வேண்டும். அந்த வல்லமையான இறைவனிடமிருந்து நாம் பெறக்கூடிய ஆறுதலை, அந்த தேற்றுதலை நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு குடும்பத்திலே பெரியவர்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் சுமை தாங்கி என்று சொன்னால் நமக்கு மரபு தெரியும். அப்பொழுதெல்லாம் அரசர்கள் காலகட்டத்திலே நடைப்பயணமாக மக்கள் போகிற போது 2 கற்களை நிறுத்தி இதே போல பலிப்பீடத்தை போல மேலே ஒரு குறுக்கு கல்லை போடுவார்கள். கடந்து போகிறவர்கள் சுமைகளை தூக்கி கொண்டு போகிற பொழுது வேறு யாரும் தூக்கிவிட முடியாத நிலையிலே சுமையை இறக்கி வைத்துவிட்டு அங்கு சற்று ஓய்வெடுத்து கொண்டு யாருடைய உதவியும் இல்லாமல் தலையிலே அதை தூக்கி கொண்டு செல்வார்கள். இதுதான் அந்த சுமை தாங்கி கற்கள். இன்றைக்கு பெரியவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே குடும்பத்தை சுமந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு வயது மூப்பு அல்லது ஏதோ பணி ஓய்வு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே சிறியவர்களால் அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு சுமைகளாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் எதற்கும் நாம் மனம் கவலைப்படக்கூடிய அவசியம் கிடையாது. சமீபத்திலே ஒரு திரைப்படம் ஒன்றை பார்த்தேன். அந்த திரைப்படத்திலே வருகிற ஒரு வசனம் உண்மையிலேயே அது மனதை ஈர்க்கக்கூடியதாகிறது. அந்த பெரியவர் சொல்வார், நான் எதுக்குடா சம்பாதிக்கணும், சம்பாதித்து சுமைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டது ஒரு காலம், இப்பொழுது உனக்கு சுமையாக இருப்பதும் எனக்கு அது ஒரு காலம். எனவே இந்த சுமை என்பது ஒரு சுகமான சுமை, நீ ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று அந்த பெரியவர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்வார்.
அதை இந்த பிள்ளைகள் இந்த காலகட்டத்திலே உணர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சன உண்மையாக இருக்கிறது. பல நேரத்தில் இதை உணராத போதுதான் இந்த பெரியவர்கள் சுமைகளாக கருதப்பட்டு பல்வேறு முதியோர் இல்லங்களை நோக்கி செல்லக்கூடிய அல்லது கொண்டு விடப்படக்கூடிய ஒரு நிர்பந்தமும் இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இறை வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கிற இறைவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்திலே அந்த ஆறுதலையும் தேற்றுதலையும் பெரியவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக எல்லாரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எனவே சுமை தாங்கிகளா சுமைகளா என்ற அந்த கேள்வியை எழுப்பக்கூடிய இறைவனுக்கு நாங்கள் எப்பொழுதுமே உம்மை போல ஆறுதலை கொடுக்கக்கூடிய சுமை தாங்கிகள் தான் என்ற அந்த சிந்தனையோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்வை நடத்தி செல்வோம். அதற்கு தேவையான வரதற்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.